வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமான தமிழ் வார்த்தைகளை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு எப்படி. அடக்குமுறை, அடக்குமுறையை ரெப்ரஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெப்ரஷன் அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்கலி அப்ரஸ் பண்றது, அதான் சப்ரஸ் பண்றது. ஸோ இதெல்லாம் அதே வரிசையில் உள்ள வார்த்தைகள். அப்ரஸ், சப்ரஸ். ஸோ இது ரெப்ரஷன், அதான் அடக்குமுறை. ஒரு தசாப்தம் அப்படின்னு சொல்லுவோம். அது குறிப்பிட்ட சிலர் தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு டெக்கேட், அதாவது 10 வருஷம். அதுதான் ஒரு தசாப்தம். நமக்கு நூற்றாண்டு தெரியும், அது மாதிரி இது தசாப்தம். தசாப்தம் டெக்கேட், டெக்கேட்னு சொல்லுவோம். ஒரு 10 வருஷம், 80களில் 90களில் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது டெக்கேட். அது அச்சாணி, அச்சாணி ஆக்சிஸ் இல்லாட்டினா லிஞ்ச் பின் அப்படிம்போம். லிஞ்ச் பின். ஸோ அச்சாணி, அது இல்லாமல் வண்டியே ஓடாதுன்னு சொல்லுவோம். கொடை சாஞ்சிட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ஆக்சிஸ், ஆக்சிஸ் இல்லாட்டினா லிஞ்ச் பின் அப்படின்னு. இவன் ரொம்ப அசம்பந்தம் மாதிரி இருக்கான் அப்படின்னு ஸ்லாத். அசம்பந்தமா இருக்கான்னா ஸ்லாத், ஸ்லாத். நம்ம இல்லை பாடி பார்ட் அக்குள், அக்குள்குள்ள வேர்த்து இருக்கு அப்படின்னு அப்படிலாம் சொல்லுவோம்ல, அது ஆம்பிட். ஸோ நமக்கு ஆம்னா என்னன்னு தெரியும். அந்த அந்த பார்ட் ஆஃப் கை அந்த ஷோல்டர்ல இருந்து மணிக்கட்டு ரிஸ்ட் வரைக்கும் உள்ள பார்ட் ஆம். அந்த இது ஸோ அந்த இதுல உள்ள பிட், அந்த இதுல உள்ள குழியை பேசிக்கலி அக்குள் அப்படிம்போம். அகப்பை, சமையலறையில் இருக்கும் நம்ம அகப்பைய லேடில் அப்படிம்போம். LADLE, லேடில் அப்படிம்போம். பட்டினி, அந்த பட்டினி. இப்போ நம்ம பட்டினி கிடக்கிறோங்கிறத ஸ்டார்விங் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம பசிக்குது அப்படின்னு. இதே இது உன்னார நம்ம என்ன பண்ணுவோம்னா, விரதம் இருக்கிறத ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாஸ்டிங். அது ஸோ அதுக்கு இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் நீங்க புரிஞ்சுக்கோங்க. நம்மளா விரதம் இருக்கிறது ஃபாஸ்டிங். பட்டினி, இப்ப நமக்கு இது இல்லை, நமக்கு சாப்பாடு வாங்குறதுக்கு காசு இல்லை, அப்படிலாம் சுச்சுவேஷன் இருக்கும்போது அது பட்டினி கிடக்குது. அது இங்கிலீஷ்ல ஸ்டார்வேஷன். ஸ்டார்வேஷன், அதான் ஸ்டார்விங். அதுல இருந்து ஸ்டார்வேஷன்ங்கிறது வருது. அனுமானம். ஸோ அனுமானங்கிறது அசம்ப்ஷன். நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும் போது நமக்கு ஃபண்டிங் கிடைச்சிரும், இந்த இடத்துல தண்ணி வரும், அந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி 3 மாசத்துல வந்துடும், இப்படிலாம் இதெல்லாம் அசம்ப்ஷன்ஸ், அண்டர்லைங் அசம்ப்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஜெக்டை 6 மாசத்துல முடிச்சிடலாம்பாங்க. அதுல சில இது நடக்காம போகும், அப்போ ப்ராஜெக்ட் தள்ளிட்டே போகும் அப்படி. ஸோ அதுதான் இதெல்லாம் அசம்ப்ஷன்ஸ், அதெல்லாம் அனுமானம். நம்மளா நம்ம பிலீவ் பண்றோம் இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் அதுக்கு முன்னாடி நடந்துரும், அதெல்லாம் அசம்ப்ஷன்ஸ். அது கேரண்டி கிடையாது, ஆனா அசம்ப்ஷன்ஸ். அது ஆமணக்கு செடி, ஆமணக்கு செடியை கேஸ்டர் பிளான்ட்ம்போம். கேஸ்டர் பிளான்ட். அடுத்த அழகான வார்த்தை அமுதம். அமுதம் நெக்டர் அப்படிம்போம். அமுதத்தை நெக்டர் அப்படிம்போம். நமக்கு புல்ல தெரியும், கிராஸ்ன்னு தெரியும். அது அதே மாதிரி வைக்கோல் இருக்குல்ல, அந்த வைக்கோல், காஞ்ச வைக்கோல் இருக்குல்ல, அந்த வைக்கோல் ஸ்ட்ரா அப்படிம்போம். ஸ்ட்ரா, STRAW, ஸ்ட்ரா. இப்போ பூனையை கேட்டுன்னு தெரியும், பூனை குட்டியை கிட்டன் அப்படிம்போம். கிட்டன். ஸோ பூனையை கேட்டுன்னு தெரியும், பூனை குட்டியை கிட்டன் அப்படிம்போம். தோராயமா, அப்போ தோராயமா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்போம்ல. இதுல இங்கிருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும், ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குமா அப்படின்னு கேட்போம்ல, தோராயமா. ஸோ அப்ராக்சிமேட்லி, அப்ராக்சிமேட்லி, அப்ராக்சிமேட்லி எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் இங்க இருந்து அங்கன்னு சொல்றது. அடுத்ததா அணுகுமுறை. இதை எப்படி அணுகிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை இங்கிலீஷ்ல அப்ரோச். ஹவு கேன் வி அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்ரோச். அது
அவுக்கிறது. இப்போ வந்து லேஸ் வந்து நம்ம வந்து கட்டியிருக்கோம். இதப்ப நம்ம ஷூவை கழட்டுறதுக்கு லேஸை கழட்டுறோம். ஸோ அது வந்து அன்டை. ஸோ அன்டை நம்ம வந்து அவிழ்க்கிறது. அது வந்து இப்போ முடிச்சு போட்டிருக்கோம், நாட் போட்டிருக்கோம். ஸோ அதையும் வந்து அவுக்கணும்னா வந்து அதுவும் அன்டை தான். ஸோ டை, அன்டை. ஸோ டைக்கு ஆப்போசிட் அன்டை. ரொம்பவும் அரிதான ஒண்ணு. அதை வந்து இங்கிலீஷ்ல ரேர் அப்படிம்போம். ரொம்ப ரேர் அப்படிம்போம். RARE, ரேர் அப்படிங்கிறது. இப்போ முகத்துல உள்ள ஒரு ஃபீச்சர் வந்து முகவாய் கட்டை. அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. முகவாய் கட்டைன்னு சொல்லுவோம். அது வந்து சின். சின். இப்போ நகர்ப்புறம் அப்படிங்கிறத வந்து அர்பன் அப்படிம்போம். அர்பன். ஸோ நகர்ப்புறத்தை. இதே இது வந்து கொஞ்சம் கிராமப்புறத்தை வந்து ரூரல் அப்படிம்போம். வில்லேஜ் இல்லாமல் வந்து ரூரல் ஏரியா அப்படிம்போம். ரூரல் ஏரியா. ஸோ நகர்ப்புறத்தை வந்து அர்பன் அப்படிம்போம். கிராமப்புறத்தை வந்து ரூரல் அப்படிம்போம். உச்சி மாநாடு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா சம்மிட் அப்படின்னு சொல்லலாம். சம்மிட். உச்சி மாநாடு. உச்சிக்கு போறதுக்கும் அதுவும் சம்மிட் தான். ஸோ ஹி ரீச் த சம்மிட் அப்படிம்பா. அதுவும் சம்மிட் தான். ஸோ புட்டினும் பைடனும் பேசுறாங்க. அதுவும் ஒரு சம்மிட் தான். இந்த பேச்சு நடக்கிறதுல உச்சி மாநாடு நடக்குதுல்ல அது. அப்புறம் உருமாற்றம். இந்த அது வந்து இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். உருமாற்றம் வந்து நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அதான் உருமாற்றம். அது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்படி இருந்தது எப்படியோ ஆயிட்டு அப்படிங்கிறது வந்து அதான் வந்து உருமாற்றம். அது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ அடகு வைக்கிறோம். ஸோ அடகு அதை வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னா பிளெஜ் இல்லாட்டினா பான். ஸோ அந்த அடகு கடையை வந்து பான் ஷாப் அப்படின்போம். ஸோ அடகு வைக்கிறத வந்து பானிங் சம்திங் அப்படிங்கும் வந்து நம்ம இதை வந்து இந்த ஜுவல்லரியை வந்து அடகு வைக்கிறோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஜாமான் அடகு வைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அந்த வாங்குற கடைக்கு பேர் வந்து பான் ஷாப். அந்த ஆக்டிவிட்டி பேர் வந்து பான் இல்லாட்டினா பிளெஜ். நம்ம வந்து நம்மளோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றதுன்னு சொல்லுவோம். துஷ்பிரயோகம். ஸோ அது வந்து பேசிக்கலி இங்கிலீஷ்ல வந்து அபியூஸ். ஸோ அபியூஸ் பண்றது பேசிக்கலி நம்மளோட பொசிஷனை வந்து அதை யூஸ் பண்ணி அபியூஸ் பண்றோம் பேசிக்கலி. சாணியை வந்து சாணியோ எருவோ எதை எடுத்தாலுமே வந்து கவுடங் தான் சொல்லுவோம். கவுடங். ஸோ பேசிக்கலி கவுலேருந்து வர்ற டங். அது வந்து காஞ்சிட்டுனா ட்ரை ஆயிட்டுன்னு சொல்லுவோம் அந்த கவுடங் வந்து. இல்லாட்டினா வந்து பிளெயினா வந்து கவுடங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் வந்து டை அன்டைங்கிறது வந்து. ஸோ அது வந்து நாட். ஸோ 3 முடிச்சு போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை வெறும் கயிறில் நம்ம முடிச்சு போடுறதாலும் சரி, அது நாட். ஸோ இங்கிலீஷில் வந்து நிறைய இந்த மாதிரி வந்து கே ஃபர்ஸ்ட் லெட்டராக வரும்போது ஃபாலோட் பை என் வரும்போது வந்து கே வந்து சைலண்டாக வரும். நமக்கே நிறைய இடத்துல தெரிஞ்சிருக்கும். நோன்னு தெரிஞ்சிருக்கும். இது அந்த வரிசையில் இது நாட். ஸோ நைஃப் தெரியும், கத்தி தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய நைட் இருக்கு. ஸோ KNIGHTன்னு இருக்கு, நைட் இருக்கு. ஸோ நைட்டு, நாட்டு, நைஃபு, நோ, அப்படி நோன், இந்த மாதிரி நிறைய நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஸோ இந்த கே வந்து சைலண்டா இருக்கும் when it's followed by n அப்படிங்கிறது. ஸோ இது வந்து முடிச்சு. அடுத்து ஒரு ஸ்பெஷல் ஜோடி வந்து ஈர். ஈரும் பேனுன்னு சொல்றேன். அதை வந்து ஈர்னா வந்து நிட்ஸ். நிட்ஸ். பேன் வந்து லைஸ். ஸோ லைஸ்ங்கிறது பேன்ங்கிறது நமக்கு தெரியும், பெருசா வந்துடும். நம்ம அதை வந்து சீப்லயே வந்துடும், பெரிய ஆர்டினரி சீப்லயே வந்துடும். அது வந்து பேன். இன்னொரு இது வந்து அதுக்குன்னு ஈருக்குன்னு ஒரு சீப் இருக்கு, அதை வச்சு எடுத்தா தான் வரும். ஸோ அது ரொம்ப பொடிசா இருக்கும்ல, அது பேசிக்கலி அது எக் மாதிரியே இருக்கும் அது வந்து. ஸோ அது வந்து ஈர். ஸோ ஈர் வந்து நிட்ஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. பேனை வந்து லைஸ்ம்போம். ஸோ ஈரை வந்து நிட்ஸ், NITS. பேனை வந்து லைஸ் அப்படிம்போம், LICE. சரி சொந்தங்களே, இன்னைக்கு கவர் பண்ண 20 வார்த்தைகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஒருவேளை உங்க மனசுல ஏதாவது வார்த்தைகள் நீங்க தேடி கண்டுபிடிக்க முடியாத டிரான்ஸ்லேஷன் கண்டுபிடிக்க முடியாத வார்த்தைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து உங்களுக்கு தர முயற்சிக்கிறேன். மறுபடி சந்திக்கலாம் சொந்தங்களே.